அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் இருக்கிற அந்த மின்சாரத்துறை பற்றி கடந்த ஆட்சியில் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணோங்கிற செய்திகளை அடுக்கடுக்காக மிக வரிசைப்படுத்தி நயம்பட சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு. அதற்கு இப்போ இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர், மின்சாரம் மற்றும் சட்டம் அதை கூடுதலாக வச்சுருக்கார்ல இந்த இருமல் குமார், அதுதாங்க கக்கூஸ் அமைச்சர், அவர் சரியாக அவருக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரிஞ்சால் தானே அவர் சொல்லுவார் பாவம். உடனே அவரை ப்ரோவோக் பண்ணுறாரு, அவரை கோபம் ஊட்டுறாரு. கரூர் கம்பெனி அப்படிங்கிறாரு. கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி கரூர் கம்பெனி சாரி கரூர் எம்எல்ஏ அப்படிங்கிறாரு. அப்புறம் எல்லாம் அவர் கோயம்புத்தூர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் கோவப்படுறாரு. ஒரு வார்த்தை பேசுனா அப்புறம் எங்களுக்கும் வேறு மாதிரி பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதே போல் தாங்க இன்றைக்கி சட்டமன்றத்தில் பரந்தூர் விமான நிலையம் பற்றி மிகச்சிறப்பாக மேனாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக சிறப்பாக அந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைஞ்சால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன வசதிகள், என்னென்ன தமிழ்நாட்டுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், மக்களுக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம், தமிழர்களுக்கான நன்மை, தமிழ்நாட்டுக்கான நன்மைங்கிறதெல்லாம் வரிசைப்படுத்தி மிக அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கார். சொல்லி முடித்த பிறகு இந்த இவர் தான் முந்திரி கொட்டை மாதிரி இந்த இருமல் குமார் கக்கூஸ் அமைச்சர் இவர் என்ன சொல்கிறாரு, எதுக்கு நீங்கள் அந்த பரந்தூர் விமான நிலையம் G² மாப்பிளைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்றாருங்க. உடனே அவர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டார். அவர் கோவப்பட்டு, இந்த மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கனாக்க நீங்கள் புதுசாக ஒரு விமான நிலையம் கட்ட போகிறீங்களே, அது எதுக்கு? லாட்ரி மாப்பிளைக்கா, லாட்ரிக்காரங்க மாப்பிளைக்கா அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி பேச ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு பேசி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அங்கே சட்டமன்றத்தையே தன்னுடைய பக்கம் திருப்பிக்கிட்டார் இந்த தங்கம் தென்னரசு அப்படிங்கிற அந்த மேனாள் அமைச்சர், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக காரங்களை சீண்டினீங்கன்னா இப்படி தான் அசிங்கப்பட்டு தான் நிற்பீங்க, தலை குனிஞ்சு தான் நிற்பீங்க அப்படிங்கிறத இன்றைக்கு அவர் தங்கம் தென்னரசு அவர்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். நன்றி.